அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் வெற்றி டிஎன்பிஎஸ்சி அகாடமி. நாம் டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் படி சிற்றிலக்கியம் டாபிக் பார்த்துட்ருக்கோம். ஃபஸ்ட்டு வீடியோவில் 5 டாபிக் ரிலேட்டடாக 135 கொஸ்டினும், செகண்ட் வீடியோவில் 2 டாபிக் ரிலேட்டடாக 60 கொஸ்டினும், இந்த வீடியோவில் 2 டாபிக் தொடர்பாக 61 கொஸ்டினும் கொடுத்துருக்கேன். டோட்டலாக 256 கொஸ்டின் கொடுத்துருக்கேன். இதை படித்தாவே போதும். இதை தாண்டி டிஎன்பிஎஸ்சியில் கொஸ்டின் கேட்க வாய்ப்பில்லை. தொடர்ந்து பாருங்கள், தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி நோட்டிஃபிகேஷன் ஏப்ரல் மாதம் வந்துடும். அதனால் தொடர்ந்து படிங்க. வாங்க கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 1. இறைவனையோ தலைவரையோ அரசனையோ பாட்டுடை தலைவராக கொண்டு அவரை குழந்தையாக கருதி பாடும் இலக்கியம். ஆன்சர் பிள்ளைத்தமிழ். இறைவனையோ தலைவரையோ அரசனையோ பாட்டுடை தலைவராக கொண்டு அவரை குழந்தையாக கருதி பாடும் இலக்கியம். ஆன்சர் பிள்ளைத்தமிழ். கொஸ்டின் நம்பர் 2. பிள்ளைத்தமிழ் எத்தனை வகைப்படும்? ஆன்சர் 2. அது என்னன்னா ஆண்பால் பிள்ளைத்தமிழ், பெண்பால் பிள்ளைத்தமிழ். பிள்ளைத்தமிழ் இலக்கியம் எத்தனை வகைப்படும்? ஆன்சர் 2. ஆண்பால் பிள்ளைத்தமிழ், பெண்பால் பிள்ளைத்தமிழ். கொஸ்டின் நம்பர் 3. பிள்ளைத்தமிழ் இலக்கியத்தில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை, அதோட பாடல்களோட எண்ணிக்கை என்னன்னா ஆன்சர் 100. பிள்ளைத்தமிழ் இலக்கியத்தில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை. ஆன்சர் 100. கொஸ்டின் நம்பர் 4. பிள்ளைத்தமிழில் இருபாலருக்கும் அதாவது ஆண்பால் பெண்பால் இருபாலருக்கும் பொதுவான பருவங்கள் எத்தனை? ஆன்சர் 7. காப்பு, அது என்னன்னா காப்பு, செங்கீரை, தாள், சப்பானி, முத்தம், வருகை, அம்புலி. இது வரிசையாக படிச்சுக்கணும். காப்பு, செங்கீரை, தாள், சப்பானி, முத்தம், வருகை, அம்புலி. பிள்ளைத்தமிழில் இருபாலருக்கும் பொதுவான பருவங்கள் எத்தனை? ஆன்சர் 7. கொஸ்டின் நம்பர் 5. ஆண்பால் பிள்ளைத்தமிழுக்குரிய பருவங்கள். ஆண்பால் பிள்ளைத்தமிழுக்குரிய பருவங்கள் எத்தனைனா ஆன்சர் 3. அது என்னன்னா சிற்றில், சிறுபறை, சிறுதேர். ஆண்பால் பிள்ளைத்தமிழுக்குரிய பருவங்கள். ஆன்சர் 3. சிற்றில், சிறுபறை, சிறுதேர். கொஸ்டின் நம்பர் 6. பெண்பால் பிள்ளைத்தமிழுக்குரிய பருவங்கள். ஆன்சர் 3. கலங்கு அல்லது நீராடல். இதுக்கு கலங்குக்கு இன்னொரு பேரு நீராடல். அம்மானை, ஊசல். பெண்பால் பிள்ளைத்தமிழுக்குரிய பருவங்கள். ஆன்சர் 3. கொஸ்டின் நம்பர் 7. எந்த இலக்கியத்தை அடிப்படையாக கொண்டு சிற்றிலக்கியங்களை வரிசைப்படுத்துவர்? ஆன்சர் பிள்ளைத்தமிழ் இலக்கியம். எந்த இலக்கியத்தை அடிப்படையாக கொண்டு சிற்றிலக்கியங்களை வரிசைப்படுத்துவர்? ஆன்சர் பிள்ளைத்தமிழ் இலக்கியம். கொஸ்டின் நம்பர் 8. பிள்ளைத்தமிழ் எந்த பாவகையால் பாடப்படுகிறது? ஆன்சர் ஆசிரிய விருத்தம். பிள்ளைத்தமிழ் எந்த பாவகையால் பாடப்படுகிறது? ஆன்சர் ஆசிரிய விருத்தம். கொஸ்டின் நம்பர் 9. சரியானவற்றை தேர்ந்தெடு. பிள்ளைத்தமிழ் தொடர்பானவற்றில் சரியானவற்றை தேர்ந்தெடு. ஆப்ஷன் ஏ, பாட்டுடை தலைவரின் செயற்கரிய செயல்களை எடுத்து இயம்புகிறது. இது கரெக்ட். ஆப்ஷன் பி, குழந்தையின் தலை அசைத்தலுக்கு சந்தம் அமைத்து தருகிறது. இதுவும் கரெக்ட். ஆப்ஷன் சி, இது குழந்தையின் 3ஆம் மாதங்களிலிருந்து ஆணுக்கு 16 வயது வரையிலும் பெண்ணுக்கு பூப்பு தொடங்கும் வரையிலும் பாடலாம். இது குழந்தையின் 3ஆவது மாசத்துலேருந்தும் ஆணுக்கு 16 வயது வரைக்கும், பெண்ணுக்கு பூப்பு தொடங்கும் வரையிலும் பாடலாம் பிள்ளைத்தமிழ். இது கரெக்டு. ஆப்ஷன் டி, ஒரு பருவத்திற்கு 10 பாடல் வீதம் 10 பருவத்திற்கும் சேர்த்து 100 பாடல்களை கொண்டது. இது மொத்தமாக 100 பாடல்களை கொண்டது. அதாவது 10 பாடல் வீதம், ஒவ்வொரு பருவத்திலையும் 10 பாடல் இருக்கும். 10 பருவம் இருக்கும். அந்த 10 பருவத்துக்கும் ஒவ்வொரு பருவத்துக்கும் 10 பாடல்கள் சேர்ந்து மொத்தம் 100 பாடல்களை கொண்டது. ஸோ ஆப்ஷன் இ அனைத்தும் சரி. கொஸ்டின் நம்பர் 10. தவறானவற்றை தேர்ந்தெடு. ஆப்ஷன் ஏ, இளங்குழந்தை இங்க என்ற கூற கேட்டு தாய் உகக்கும் பருவம் இது. இது கரெக்ட். ஆப்ஷன் பி, இவ்வொலி மழலையை காட்டிலும் இளம் பருவத்தை உடையது. இதுவும் கரெக்ட். ஆப்ஷன் சி, இது பிள்ளைத்தமிழில் 6ஆவது பருவம். இது தப்பு. இது பிள்ளைத்தமிழில் 2ஆம் பருவம். ஆப்ஷன் டி, இப்பருவத்தில் குழந்தையின் தலை 5 to 6ஆம் மாதங்களில் மென்மையாக அசையும். 5 to 6ஆம் மாதங்களில் மென்மையாக அசையும். ஆப்ஷன் இ, குழந்தை தன் இரு கை ஊன்றி ஒரு காலினை மடக்கி மற்றொரு காலை நீட்டி தலை நிமிர்ந்து முகம் அசைந்து ஆடும். இதுவும் கரெக்ட். கொஸ்டின் நம்பர் 11. பொருள் தெரியாத ஒளியே குழந்தை எழுப்பும் பருவம். ஆன்சர் செங்கீரை பருவம். பொருள் தெரியாத ஒளியை குழந்தை எழுப்பும் பருவம். ஆன்சர் செங்கீரை பருவம். பொறுத்துக. கொஸ்டின் நம்பர் 12. பொறுத்துக. ஆப்ஷன் ஏ, சிலம்பு கிண்கிணி காலில் அணிவது. சிலம்பு கிண்கிணி காலில் அணிவது.
அரைஞான், அரைஞான் வந்துட்டு இடையில் அணிவது. சுட்டி, நெற்றியில் அணிவது. குண்டலம், குலை, காதில் அணிவது. சூளி, தலையில் அணிவது. கொஸ்டின் நம்பர் 13. பிள்ளைத்தமிழ் இலக்கியத்தில் வருகை பருவம் எத்தனையாவது பருவம்? பிள்ளைத்தமிழ் இலக்கியத்தில் வருகை பருவம் எத்தனையாவது பருவம்? ஆன்சர் 6வது பருவம். வருகை பருவம் எத்தனையாவது பருவம்னா 6வது பருவம். கொஸ்டின் நம்பர் 14. தளர் நடையிட்டு வரும் குழந்தையின் சிறப்புகளை எடுத்து கூறி அருகில் வருக வருக என வாய் குளிர மனங்குளிர அழைக்கும் பருவம். ஆன்சர் வருகை பருவம். இது குழந்தையின் 13ஆம் திங்களில் நிகழ்வது. எப்ப நிகழும்னா 13வது மாசத்துல தான் இது நிகழும், வருகை பருவம். தளர் நடையிட்டு வரும் குழந்தையின் சிறப்புகளை எடுத்து கூறி அருகில் வருக வருக என வாய்க்குளிர மனங்குளிர அழைக்கும் பருவம். ஆன்சர் வருகை பருவம். இது குழந்தையின் 13ஆம் திங்களில் நிகழ்வது. கொஸ்டின் நம்பர் 15. செம்போனடி சிறு கிங்கினியோடு சிலம்பு கலந்தாட திருவரை அரைஞானரை மணியோடு இப்பாடல் வரி இடம்பெற்ற நூல். ஆன்சர் முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ். இது 10th நியூ புக்கில் பேஜ் நம்பர் 134 இருக்குது. அந்த பாடலை ஒரு தடவை ரீட் பண்ணிக்கோங்க. செம்போனடி சிறு கிங்கினியோடு சிலம்பு கலந்தாட திருவரை அரைஞானரை மணியோடு இப்பாடல் வரி இடம்பெற்ற நூல். ஆன்சர் முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ். கொஸ்டின் நம்பர் 16. தமிழ், வடமொழி, இந்துஸ்தானி ஆகிய மொழிகளில் புலமை பெற்றவர். ஆன்சர் குமரகுருபரர். தமிழ், வடமொழி, இந்துஸ்தானி ஆகிய மொழிகளில் புலமை பெற்றவர். ஆன்சர் குமரகுருபரர். கொஸ்டின் நம்பர் 17. குமரகுருபரர் இறைவனது திருவடியை அடைந்த இடம். ஆன்சர் காசி. குமரகுருபரர் இறைவனது திருவடியை அடைந்த இடம். ஆன்சர் காசி. கொஸ்டின் நம்பர் 18. சரியானவற்றை தேர்ந்தெடு. அதாவது குமரகுருபரர் தொடர்பானவற்றில் சரியானவற்றை தேர்ந்தெடு. ஆப்ஷன் ஏ, பெற்றோர் சண்முக சிகாமணி கவிராயர். இவரோட பெற்றோர் வந்துட்டு சண்முக சிகாமணி கவிராயர், சிவகாம சுந்தரி. தந்தை பேர் சண்முக சிகாமணி கவிராயர், தாயார் பெயர் சிவகாம சுந்தரி. ஆப்ஷன் பி, ஊர் திருவைகுண்டம். அவர் பிறந்த ஊர் வந்து திருவைகுண்டம். காலம் கிபி 17ஆம் நூற்றாண்டு. குமரகுருபரோட காலம் வந்து 17ஆம் நூற்றாண்டு. இவரோட மடங்கள் திருப்பனந்தாள், காசி. ஸோ அனைத்தும் சரி. கொஸ்டின் நம்பர் 19. குமரகுருபரர் எழுதிய நூல்கள் என்னென்னா, ஃபர்ஸ்ட் ஒன் முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ், கந்தர் கலிவெண்பா, மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ், மதுரை கலம்பகம், சகலகலா வள்ளி மாலை, நீதிநெறி விளக்கம். நீதிநெறி விளக்கத்தில் அதில் என்னென்னா கடவுள் வாழ்த்து உட்பட மொத்தம் 102 பாடல்கள் இருக்குது. அதில் 51 பாடல்களுக்கு உரை எழுதியவர் யாருன்னா பரிதிமார் கலைஞர். அடுத்து என்ன நூல்னா திருவாரூர் மும்மணி கோவை, காசி கலம்பகம், கைலை கலம்பகம், திருவாரூர் நான்மணி மாலை. கொஸ்டின் நம்பர் 20. துடியடை கையினில் ஒரு பிடி என்று துவண்டு துவண்டாடும் துறவர மேகலை ஒரு புறமாகவும் தூய சிலம்பாடும் இப்பாடல் வரி இடம்பெற்ற நூல். ஆன்சர் பாவேந்தர் பிள்ளைத்தமிழ். 12th சிறப்பு தமிழில் பேஜ் நம்பர் 37 இருக்குது. துடியடை கையினில் ஒரு பிடி என்று துவண்டு துவண்டாடும் துறவர மேகலை ஒரு புறமாகவும் தூய சிலம்பாடும் இப்பாடல் வரி இடம்பெற்ற நூல். ஆன்சர் பாவேந்தர் பிள்ளைத்தமிழ். கொஸ்டின் நம்பர் 21. மலையின் மகள் கண்மணியே அணைய மதலை வருக வருகவே வளமை தழுவு பருதிபுரியின் மருவு குமரன் வருகவே இப்பாடல் வரி இடம்பெற்ற பருவம். ஆன்சர் வருகை பருவம். இது எந்த நூலில் இருக்குன்னா முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ். 8th ஓல்டு ஃபுல் புக்கில் பேஜ் நம்பர் 179 இருக்குது. இந்த பாடலை ஒரு தடவை பார்த்துக்குங்க. மலையின் மகள் கண்மணியே அணைய மதலை வருக வருகவே வளமை தழுவு பழுதிபுரியின் மருவு குமரன் வருகவே இப்பாடல் வரி இடம்பெற்ற பருவம். ஆன்சர் வருகை பருவம். கொஸ்டின் நம்பர் 22. பிள்ளைத்தமிழ் இலக்கியத்தின் முதல் நூல். பிள்ளைத்தமிழ் இலக்கியத்தின் முதல் நூல். ஆன்சர் குலோத்துங்கன் பிள்ளைத்தமிழ். இதை எழுதியவர் யாருன்னா ஒட்டக்கூத்தர். கொஸ்டின் நம்பர் 23. முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் யார் மீது பாடப்பெற்றது? புள்ளிருக்கு வேலூரில் எழுந்தருளியிருக்கும் முருகப்பெருமானை பற்றி பாடியது முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ். கொஸ்டின் நம்பர் 24. சேக்கிலார் பிள்ளைத்தமிழ் நூலின் ஆசிரியர். சேக்கிலார் பிள்ளைத்தமிழ் நூலின் ஆசிரியர். ஆன்சர் மீனாட்சி சுந்தரர். கொஸ்டின் நம்பர் 25. ஊரோடு தோற்றமும் உரித்தன மொழிப என்ற தொல்காப்பிய நூற்பா அடிப்படையில் தோன்றிய சிற்றிலக்கியம் எது அப்படின்னா ஆன்சர் உலா. ஊரோடு தோற்றமும் உரித்தன மொழிப என்ற தொல்காப்பிய நூற்பா அடிப்படையில் தோன்றிய சிற்றிலக்கியம். ஆன்சர் உலா. உலா என்பதற்கு
டேஸ் வருதல் என்பது பொருள். ஆன்சர் ஊர்கோலம் வருதல், பவனி வரல். இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா பவனி வரல். உலா என்பதற்கு டேஸ் வருதல் என்பது பொருள். ஆன்சர் ஊர்கோலம் வருதல் அல்லது பவனி வரல். கொஸ்டின் நம்பர் 27. பாட்டுடைய தலைவன் வீதியில் உலா வர அவரை 7 வகை பருவ மகளிரும் கொண்டு காதல் கொள்வதை கூறும் இலக்கியம். ஆன்சர் உலா. கொஸ்டின் நம்பர் 27. பாட்டுடை தலைவன் வீதியில் உலா வர அவரை 7 வகை பருவ மகளிரும் கண்டு காதல் கொள்வதை கூறும் இலக்கியம். ஆன்சர் உலா. கொஸ்டின் நம்பர் 28. இறைவன், மன்னன், மக்களுள் சிறந்தோர் முதலியோரின் சிறப்புகளை எடுத்து கூறும் நோக்கத்தில் இயற்றப்பட்ட சிற்றிலக்கியம் உலா. இறைவன், மன்னன், மக்களுள் சிறந்தோர் முதலியோரின் சிறப்புகளை எடுத்து கூறும் நோக்கத்தில் இயற்றப்பட்ட சிற்றிலக்கியம். ஆன்சர் உலா. கொஸ்டின் நம்பர் 29. உலா எந்த பாவகையால் இயற்றப்படும்? கலிவெண்பாவால். உலா எந்த பாவகையால் இயற்றப்படும்? ஆன்சர் கலிவெண்பா. கொஸ்டின் நம்பர் 30. உலா இலக்கியத்தின் முதல் நூல். ஆன்சர் திருக்கயிலாய ஞான உலா. இந்த நூலை எழுதியவர் யாருன்னா சேரமான் பெருமாள் நாயனார். இதுக்கு மற்ற பேர் என்னன்னா ஆதி உலா, தெய்வீக உலா. கொஸ்டின் நம்பர் 31. உலா பாடுவதில் வல்லவர் ஒட்டக்கூத்தர். உலா பாடுவதில் வல்லவர். ஆன்சர் ஒட்டக்கூத்தர். கொஸ்டின் நம்பர் 32. பொறுத்துக. அதாவது மகளிரின் 7 பருவம். 7 பருவம் வரிசையாக தான் கொடுத்துருக்கேன். இதை நல்லா பார்த்துக்குங்க. இதில் பொறுத்துகளையும் கேட்பாங்க, அதே மாதிரி டைரக்ட் கொஸ்டினாகவும் கேட்கலாம். அதாவது மங்கைனா எவ்வளோ வயதுலேருந்து எவ்வளோ வயது வரை மங்கை அப்படிங்கிறத டைரெக்டாகவும் கேட்கலாம், வரிசைப்படுத்துகளில் கூட கேட்கலாம். அதனால் இதை நல்லா படித்து வச்சுக்கோங்க. பேதை 5 to 7, பெதும்பை 8 to 11, மங்கை 12 to 13, மடந்தை 14 to 19, அறிவை 20 to 25, தெரிவை 26 to 32, பேரிளம்பெண் 33 to 40. இது வரிசையை தான் கொடுத்துருக்கேன். இது நான் இம்பார்ட்டன்ட்னா நல்லா படித்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் 33. கொஸ்டின் நம்பர் 33. மலரின் 7 வகை பருவங்கள். அதாவது இதுவும் வரிசையை தான் கொடுத்துருக்கேன். இது நல்லா பார்த்துக்குங்க. இதுவும் வரிசைப்படுத்துகளில் கூட கேட்கலாம். அதனால் இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, வரிசையை படித்து வச்சுக்கோங்க. அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், வி, செம்மல். கொஸ்டின் நம்பர் 34. விக்ரம சோழன், 2ஆம் குலோத்துங்கன், 2ஆம் ராஜராஜன் ஆகிய 3 மன்னர்களின் அவையிலும் செல்வாக்கோடு விளங்கியவர். ஆன்சர் ஒட்டக்கூத்தர். விக்ரம சோழன், 2ஆம் குலோத்துங்கன், 2ஆம் ராஜராஜன் ஆகிய 3 மன்னர்களின் அவையிலும் செல்வாக்கோடு விளங்கியவர். ஆன்சர் ஒட்டக்கூத்தர். கொஸ்டின் நம்பர் 35. முதற் குலோத்துங்க சோழனுடைய 4வது மகன். ஆன்சர் விக்ரம சோழன். இவரோட தாய் பெயர் மதுராந்தகி, தலைநகர் கங்கை கொண்ட சோழபுரம். கொஸ்டின் நம்பர் 36. ஒட்டக்கூத்தர் எழுதிய நூல்கள். என்னென்ன நூல்கள் எழுதியிருக்காருன்னா மூவருலா, ராஜராஜ சோழன் உலா, விக்ரம சோழன் உலா, குலோத்துங்கன் பிள்ளை தமிழ், தக்கையாக பரணி. ஒட்டக்கூத்தர் எழுதிய நூல்கள் மூவருலா, ராஜராஜ சோழன் உலா, விக்ரம சோழன் உலா, குலோத்துங்கன் பிள்ளை தமிழ், தக்கையாக பரணி. கொஸ்டின் நம்பர் 37. சரியானவற்றை தேர்ந்தெடு. அதாவது ஒட்டக்கூத்தர் தொடர்பானவற்றில் சரியானவற்றை தேர்ந்தெடு. ஆப்ஷன் ஏ. இவரோட சிறப்பு பெயர் கவி சக்கரவர்த்தி கவிராஜசன். இது கரெக்டு. ஒட்டக்கூத்தரோட சிறப்பு பெயர் கவி சக்கரவர்த்தி கவிராஜசன். ஆப்ஷன் பி. கூத்தர் என்பது இவருடைய இயற்பெயர். கூத்தர் என்பது இவருடைய இயற்பெயர். ஒட்டக்கூத்தரோட இயற்பெயர் கூத்தர். ஆப்ஷன் சி. ஒட்டம்னா பந்தயம். பந்தயம்னு மீனிங்கு. வைத்து பாடுவதில் வல்லவர் ஆதலால் இவர் ஒட்டக்கூத்தர் எனப்பட்டார். ஒட்டம் வைத்து பாடுவதில் வல்லவர் ஆதலால் இவர் ஒட்டக்கூத்தர் என அழைக்கப்பட்டார். இதுவும் கரெக்டு. இவரோட காலம் 12ஆம் நூற்றாண்டு, கிபி 12ஆம் நூற்றாண்டு. ஸோ ஆப்ஷன் இ அனைத்தும் சரி. கிபி கிமுங்கிறதெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 38. பெண்பார் கைக்கிளை உலாபுரம் என அழைக்கப்படும் சிற்றிலக்கியம் உலா இலக்கியம். பெண்பார் கைக்கிளை உலாபுரம் என அழைக்கப்படும் சிற்றிலக்கியம் உலா இலக்கியம். கொஸ்டின் நம்பர் 39. இது வரைக்கும் விக்ரம சோழன் உலாலேருந்து கொஸ்டின் கேட்கல. ஒன்ஸ் ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. மேருமலையின் உச்சியில் புலிக்கொடி நாட்டி பொன்னியாகிய காவிரியின் 2 கரைகளையும் உயர்த்தி கட்டியவன். ஆன்சர் சோழன் கரிகாலன். மேருமலையின் உச்சியில் புலிக்கொடி நாட்டி பொன்னியாகிய காவிரியின் 2 கரைகளையும் உயர்த்தி கட்டியவன். ஆன்சர் சோழன் கரிகாலன். கொஸ்டின் நம்பர் 40. குடகு மலையை ஊடறுத்து அலைமோதும் காவிரியை தந்தவன். ஆன்சர் கவேரன். குடகு மலையை ஊடறுத்து அலைமோதும் காவிரியை தந்தவன். ஆன்சர் கவேரன். கொஸ்டின் நம்பர் 41.
பொய்கையாரின் களவழி 40 பாடலுக்கு பரிசாக சேரமான் கணைக்கால் இரும்பொறையே சிறை வீடு செய்தவன். ஆன்சர் செங்கானன். பொய்கையார் எழுதிய களவழி 40 பாடலுக்கு பரிசாக சேரமான் கணைக்கால் இரும்பொறையே சிறைவீடு செய்தவன். ஆன்சர் செங்கானன். கொஸ்டின் நம்பர் 42. சிவபெருமான் ஆடலரசராய் காட்சி தரும் தில்லைக்கு பொன்வேய்ந்தவன். ஆன்சர் சோழன் முதலாம் பராந்தகன். சிவபெருமான் ஆடலரசராய் காட்சி தரும் தில்லைக்கு பொன்வேய்ந்தவன். ஆன்சர் சோழன் முதலாம் பராந்தகன். கொஸ்டின் நம்பர் 43. 18 சிற்றூர்களையும் கைப்பற்றி மலைநாடு வென்றவன். ஆன்சர் முதலாம் ராஜராஜன். 18 சிற்றூர்களையும் கைப்பற்றி மலைநாடு வென்றவன். ஆன்சர் முதலாம் ராஜராஜன். கொஸ்டின் நம்பர் 44. கொப்பத்து போரில் 1000 யானைகளை வென்றவன் ராஜேந்திரன். கொப்பத்து போரில் 1000 யானைகளை வென்றவன். ஆன்சர் ராஜேந்திரன். கொஸ்டின் நம்பர் 45. சாளுக்கியர்களின் தலைநகரான கல்யாணபுரத்தின் மீது படையெடுத்து மும்முறை போரிட்டு வென்றவன். ஆன்சர் ராஜாதிராஜன். சாளுக்கியர்களின் தலைநகரான கல்யாணபுரத்தின் மீது படையெடுத்து மும்முறை போரிட்டு வென்றவன். ஆன்சர் ராஜாதிராஜன். கொஸ்டின் நம்பர் 46. திருவரங்கத்தில் பள்ளி கொண்ட பெருமாளுக்கு மணிகள் பலவற்றால் பாம்பானை அமைத்தவன். ஆன்சர் ராஜமகேந்திரன். திருவரங்கத்தில் பள்ளி கொண்ட பெருமாளுக்கு மணிகள் பலவற்றால் பாம்பானை அமைத்தவன். ஆன்சர் ராஜமகேந்திரன். கொஸ்டின் நம்பர் 47. வடக்கே படையெடுத்து கங்கையும் கிழக்கில் கடாரமும் வென்று கை கொண்டவன் சேரர் கடற்படை முழுவதையும் அழித்தவன். ஆன்சர் ராஜேந்திரன். வடக்கே படையெடுத்து கங்கையும் கிழக்கில் கடாரமும் வென்று கை கொண்டவன் சேரர் கடற்படை முழுவதையும் அழித்தவன். ஆன்சர் ராஜேந்திரன். கொஸ்டின் நம்பர் 48. போரில் பெருமையாக எண்ணத்தக்க விழுப்புண்கள் 96 பெற்றவன். ஆன்சர் சோழன் விஜயாலயன். போரில் பெருமையாக எண்ணத்தக்க விழுப்புண்கள் 96 பெற்றவன். ஆன்சர் சோழன் விஜயாலயன். கொஸ்டின் நம்பர் 49. பொறுத்துக. திருக்கயிலாய ஞான உலா எழுதியவர் சேரமான் பெருமாள் நாயனார். திருக்கயிலாய ஞான உலா எழுதியவர் சேரமான் பெருமாள் நாயனார். திருவாரூர் உலா அந்தக கவி வீரராகவர். திருக்குற்றாலநாதர் உலா திரிக்குட ராசப்ப கவிராயர். ஏகாம்பரநாதர் உலா இரட்டை புலவர்கள். அடுத்து நம்ம புக் பேக் கொஸ்டின் பார்க்கலாம். இதுவரைக்கும் சிற்றிலக்கியத்தில் இந்த டாப்பிக்கில் கொடுத்த புக் பேக் கொஸ்டின்ஸ்லாம் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 50. செங்கீரை பருவம் பிள்ளைத்தமிழில் எத்தனாவது பருவம்? 2ஆம் பருவம். செங்கீரை பருவம் பிள்ளைத்தமிழில் ஆன்சர் 2ஆம் பருவம். ஆண்பால் பிள்ளைத்தமிழுக்கும் பெண்பால் பிள்ளைத்தமிழுக்கும் பொதுவான பருவங்கள் 7. ஆண்பால் பிள்ளைத்தமிழுக்கும் பெண்பால் பிள்ளைத்தமிழுக்கும் பொதுவான பருவங்கள். ஆன்சர் 7. கொஸ்டின் நம்பர் 52. மூவருளாய் இயற்றியவர். ஆன்சர் ஒட்டக்கூத்தர். மூவருளாய் இயற்றியவர். ஆன்சர் ஒட்டக்கூத்தர். கொஸ்டின் நம்பர் 53. உலா என்பது 96 சிற்றிலக்கிய வகைகளில் ஒன்று. உலா என்பது 96 சிற்றிலக்கிய வகைகளில் ஒன்று. எக்ஸ்ட்ராவாக கொஸ்டின் கொடுத்துருக்கேன். கோவை சதகம் இதெல்லாம் வந்துட்டு டிஎன்பிசி சிலபஸில் இல்லை. 11th சிறப்பு தமிழில் இது கொடுத்துருக்கனால ஒன்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. கோவை. கொஸ்டின் நம்பர் 54. அகப்பொருளுக்குரிய துறைகள் பலவற்றை 400 பாடலாக கலித்துறையில் சங்கிலி தொடர் போல் பாடப்படுவது. ஆன்சர் கோவை. அகப்பொருளுக்குரிய துறைகள் பலவற்றை 400 பாடலாக கலித்துறையால் சங்கிலி தொடர் போல் பாடப்படுவது. ஆன்சர் கோவை. கொஸ்டின் நம்பர் 55. பாண்டிய வளநாட்டை சார்ந்த குலசேகர பாண்டியனின் அமைச்சராக விளங்கியவர். ஆன்சர் சந்திரவாணன். இவர் எந்த ஊரை சேர்ந்தவர்னா தஞ்சாவூர். பாண்டிய வளநாட்டை சார்ந்த குலசேகர பாண்டியனின் அமைச்சராக விளங்கியவர். ஆன்சர் சந்திரவாணன். இவர் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்னா தஞ்சாவூர். தஞ்சைவாணன் கோவையை எழுதியவர். ஆன்சர் பொய்யாமொழி புலவர். தஞ்சைவாணன் கோவையை எழுதியவர். ஆன்சர் பொய்யாமொழி புலவர். கொஸ்டின் நம்பர் 57. முதல் கோவை நூல் பாண்டி கோவை. முதல் கோவை நூல் பாண்டி கோவை. கொஸ்டின் நம்பர் 58. கோவை பாடுவதில் வல்லவர். ஆன்சர் ஒட்டக்கூத்தர். கோவை பாடுவதில் வல்லவர். ஆன்சர் ஒட்டக்கூத்தர். அடுத்து பார்க்குற டாபிக்கு சதகம். கொஸ்டின் நம்பர் 59. சதகம் எத்தனை பாடல்களை கொண்ட சிற்றிலக்கியம்? ஆன்சர் 100. இது வந்து டிஎன்பிசி கொஸ்டினில் ஒரு தடவை கேட்டிருக்காங்க, அதனால் பார்த்து வச்சுக்கோங்க. சதகம் எத்தனை பாடல்களை கொண்ட சிற்றிலக்கியம்? ஆன்சர் 100. இதோட பாவகை வந்து ஆசிரிய விடுத்தம். கொஸ்டின் நம்பர் 60. முதலில்
திருசதகம் என்ற சொல்லாட்சி இடம்பெற்ற நூல். திருசதகம் என்ற சொல்லாட்சி இடம்பெற்ற நூல். ஆன்சர் திருவாசகம். முதலில் திருசதகம் என்ற சொல்லாட்சி இடம்பெற்ற நூல். ஆன்சர் திருவாசகம். கொஸ்டின் நம்பர் 61 பொறுத்துக. நூலாசிரியர்கள். குங்கு மண்டல சதகம் கார்மேக கவிஞர். தொண்டை மண்டல சதகம் படிக்காசு புலவர். அறப்பளீஸ்வரர் சதகம் அம்பலவான கவிராயர். சீர்காழி கோவை மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. திருக்கோவை மாணிக்க வாசகர். ஓகே, இதோட கொஸ்டின்ஸ் முடிஞ்சிருச்சு. நம்ம டிஎன்பிசி சிலபஸ் படி சிற்றிலக்கியங்கிற டாப்பிக்கில் டோட்டலாக 3 வீடியோவும் சேர்த்து டோட்டலாக 256 கொஸ்டின் கொடுத்துருக்கேன். இதை தாண்டி கொஸ்டின் கேட்க வாய்ப்பில்லை. இதை நல்லா பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் 2014 2024 வரைக்கும் டிஎன்பிசி கொஸ்டினில் சிற்றிலக்கியம் தொடர்பான கொஸ்டின்ஸில் வந்துட்டு எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.